ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சங்கரா மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நாம் எப்போவும் ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் நாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நாம் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்ட்டு. நல்லா தக்காளி கரையணும். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு வெந்தயம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறணும். வெங்காயம் பூண்டும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெயிலே நல்லா இது வதங்கட்டும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துருவோம். நான் வந்து குழம்பு வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க. இதுக்கப்புறம் நாம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளியையும் இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கனால நல்லா புளிப்பு சுவை கூடுதலாகவே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம குழம்புல போட்டிருக்க மசாலா புளி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி சேர்த்துருக்கனால நமக்கு குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நாம் சங்கரா மீன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீன் துண்டுகளை வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல போடாமல் அங்கங்கே தள்ளி இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மீன்களை போடுங்க. அப்போ தான் மீன் வந்து நமக்கு உடையாமல் நல்லா முழுசாக அப்படியே இருக்கும். மீன் துண்டுகளை போட்டதுக்கப்புறமா கரண்டி போட்டு கிளற வேண்டாம். லைட்டாக அப்படியே விட்டுருங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு லைட்டாக வச்சுடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எப்போவுமே செய்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்காது. டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக. இப்போ மீன்கள்லாம் நல்லா இந்த குழம்போட ஊறி பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு மேலே வந்திருக்கு. நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்ல குழம்பு சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து. நல்ல ஒரு புளிப்பு சுவையோட நல்ல காரமும் சேர்த்து நல்ல ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.